சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சிறப்பு வழிபாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணகியை தரிசனம் செய்தனர். கணவனை இழந்த பின்னர் சேர மண்ணிற்கு சென்று தெய்வத்துள் கலந்ததாக சொல்லப்படும் கண்ணகியின் கதையை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி நெருங்கினாலே மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழா களை கட்டி விடும். பாண்டிய மன்னனின் அவைக்கே சென்று தனது கணவன் கோவலனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடி நியாயம் பெற்றவள் கண்ணகி. மதுரையை எரித்துவிட்டு அங்கிருந்து 14 நாட்கள் நடந்து மலை உச்சியிலிருந்து மேலுலகம் சென்றாள் என ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் கூறுகிறது. அநீதிக்கு எதிராக போராடிய கண்ணகிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சேரவேந்தன் செங்குட்டுவன் வடக்கே படையெடுத்து வெற்றி பெற்று கட்டிய கோயில்தான் மங்களதேவி கண்ணகி என்று அழைக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் அமைந்திருக்கிறது மங்களதேவி கண்ணகி கோயில். இரு மாநில எல்லையில் அமைந்துள்ள இந்த கண்ணகி கோயிலை சென்றடைவதற்கு முறையான சாலை வசதிகள் இல்லாத நிலையில் வருடம் ஒரு முறை மட்டும் இக்கோவிலில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விழாவிற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழா, மங்களதேவி கண்ணகி விழா, பூமாரி விழா என முப்பெரும் விழா செவ்வாய்க்கிழமையன்று கோலாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தேனி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கேரள மாநிலம் குமுளியில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் வனப்பாதை வழியாக நடந்தும் ஜீப் மூலமாக சென்றும் கண்ணகிக்கு பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணகி அம்மனை வழிபட்டனர். சுமார் 1500க்கும் மேற்பட்ட இரு மாநில போலீசார் பாதுகாப்பு பணியிலும் இரு மாநில வனத்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். மங்களதேவி கண்ணகி கோவிலில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி திருவிழாவால் தமிழக கேரள எல்லையோர பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது.